குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Dr. Tenali. தெனாலிராமனுக்கு ஒரு நாள் உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது. அவர் வீட்டிற்கு மருத்துவர் வந்தார். மருத்துவர் ஐயா, என் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. 2 நாளா எழுந்துக்கவே முடியல. பெனாத்திட்டே இருக்காரு. உடம்பு அனல் அடிக்கிறது. கடுமையான காய்ச்சல் இவருக்கு. கொஞ்சம் குடி தண்ணீர் எடுத்து வாங்க. நான் கஷாயம் குடிக்கிறேன். அதை 2 நாள் கொடுங்கள். 2 நாள் கழித்து நான் வந்து பார்க்கிறேன். தெனாலிராமனுக்கு 2 நாள் ஆகியும் காய்ச்சல் குறையவில்லை. மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, இருக்கீங்களா? இருக்கிறேன் அம்மா. என்னாச்சு? என் கணவருக்கு இன்னும் காய்ச்சல் குறையவில்லை. தயவு செஞ்சு வீட்டுக்கு வர முடியுமா? வரேன். காய்ச்சல் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது விஷக்காய்ச்சல்னு நினைக்கிறேன். இதுக்கு மருந்து தயார் பண்ணி தான் தர முடியும். என்ன செய்யணும் ஐயா? இந்த மருந்து இமயமலையில் இருக்கிற ஒரு செடியில் தான் இருக்குது. ஆனால் அதை நான் வச்சுருக்கேன். ரொம்ப விலதாசியான மருந்து அது. அதை கொடுத்தால் உங்கள் கணவர் பழைச்சிருவார். ஐயா, ஏதாவது செய்யுங்க. ஆனால் நாங்கள் பெரிய பணக்காரங்க இல்லை. நிறைய பணம் செலவாகுமா? ஏதாவது ஏற்பாடு செஞ்சுக்குங்க. எங்ககிட்ட இந்த வீடை தவிர வேற எதுவுமே இல்லை ஐயா. என்கிட்ட எந்த நகையும் இல்லை. நீங்க தான் ஏதாவது தயவு கூர்ந்து உதவி செய்யணும். சரி, நான் உன் கணவனை காப்பாற்றிடுறேன். ஆனால் இந்த வீட்டை விற்று அந்த பணத்தை எனக்கு கொடுத்துடணும். சரியா? சரிங்க. எனக்கு கணவர் தான் முக்கியம். அவர் பொழைச்சா போதும். மருத்துவர் வைத்தியம் பார்த்தார். சில நாட்களில் தெனாலிராமன் குணமடைந்து விட்டார். ஐயா மருத்துவரே, ரொம்ப நன்றிங்க. என் உடம்பை சரி பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரி தெனாலிராமா, நன்றியெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய சம்பளத்தை எப்போ தரப்போகிறாய்? கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா ஐயா? என்கிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அதெல்லாம் முடியாது. சொன்னபடி வீட்டை விற்று எனக்கு பணத்தை கொடு. ஐயா, நாங்கள் சாதாரண மனிதர்கள். எங்களுக்காக கொஞ்சம் உங்களுடைய சம்பளத்தை குறைச்சிக்க முடியுமா? இந்த வீடு 1000 பவுன் போகும். அது ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இருக்காது. உயிர் இருக்குல்ல, சம்பாரிச்சுக்கோ. வீடு தான் முக்கியமா? நான் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு பணத்தை கொடுக்க வழியப்பாரு. நாளைக்கே வீடை விற்கணும் நீ. சரிங்க மருத்துவரே, நீங்களும் கடைத்தெருக்கு வாருங்க. நான் வீடை விற்று கொடுத்துட்றேன். மக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. தெனாலிராமன் தனது வீட்டை விற்க விரும்புகிறார். யார் வேண்டுமானாலும் வீட்டை வாங்கலாம். அற்புதமான வீடு இது. ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் வாங்க 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 வாங்க. வீட்டோட விலை என்னப்பா? வீட்டினுடைய விலை ஒரே ஒரு பவுனு. என்னது? உங்க வீட்டோட விலை 1 பவுனா? உங்க வீட்டோட விலை 1000 பவுன் போகும். உனக்கு என்ன புத்தி பிசங்கி போச்சா? இல்லைங்க, இந்த வீட்டை ஒரே ஒரு பவுனுக்கு தான் நான் விற்கிறதா இருக்கேன். 1 பவுன் கொடுத்தா இந்த வீட்டை எடுத்துக்கலாம். அட, எல்லாருமே கொடுத்துருவோமே. ஒரே ஒரு வீடு தானே வச்சிருக்க, நான் கொடுக்குறேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஐயா பொறுமையா இருங்க. இங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அந்த நாய்க்குட்டியோட விலை 1000 பவுனு. தெனாலிராமா, உனக்கு உண்மையிலேயே மூளை பிசங்கி போச்சு. நாய்க்குட்டியோட விலை 1 பவுன் தான் இருக்கும். அதை போய் 1000 பவுனுன்ற. கொஞ்சம் பொறுங்க ஐயா. இந்த நாய்க்குட்டியோட விலை 1000 பவுனு. இந்த நாய்க்குட்டியை வாங்குறவங்களுக்கு தான் நான் என் வீட்டை விற்பேன். இந்த நாய்க்குட்டிக்கு 1000 பவுன் கொடுங்க, வீட்டுக்கு 1 பவுன் கொடுங்க. 1001 பவுன் கொடுத்து 2த்தையும் எடுத்துக்குங்க. இவன் ஒரு மடத்தனமா இருக்கான் போல. பித்து பிடிச்சி போச்சு. ஆனாலும் 1001 பவுனுக்கு 2 பொருளும் சரியான விலை தான். நம்ம வாங்கிப்போம். தெனாலிராமா, இந்தா 1000 பவுனு உன் நாய்க்கான விலை. இந்தா 1 பவுனு, இது உன் வீட்டுக்கான விலை.
ரொம்ப நன்றிங்க. அந்த ஒரு பவுனை மருத்துவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்பா? அவர்கிட்ட கொடுங்களேன் சொல்கிறேன். இந்தாங்க, வீட்டுக்கான விலை 1 பவுன். மருத்துவரே, நீங்க வச்சுக்கோங்க. தெனாலிராமா, என்னை ஏமாற்றுகிறாய். உங்களை ஏமாத்தலை மருத்துவர் ஐயா. வீட்டை நான் 1 பவுனுக்கு தான் விற்றேன். அவரும் 1 பவுனுக்கு தான் வாங்கினார். உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஐயோ, மோசம் போயிட்டேன் நான். மருத்துவம் என்பது உயிரை காப்பாற்றக்கூடியது. ஏழை எளியவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்குங்க. இந்தாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய 100 பவுன். இதுதான் உங்களுக்கு மருத்துவத்துக்கான சம்பளம். எப்போவுமே பேராசைப்படாதீங்க, அது பெருநஷ்டமாக தான் ஆகும். நன்றி தெனாலிராமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை புத்தியை தெளிய வச்சுட்டேன். ரொம்ப நன்றி.